தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. மன்னா மழையில் சங்கீத செய்திகள் என்ற தலைப்பில் வரிசையாக 1வது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரை நாம் வேதபாட ரீதியிலே படித்து தியானிக்க இருக்கிறோம். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஜெப குறிப்புகள் அனைத்தையும் வர இருக்கக்கூடிய இமெயில் முகவரியிலே, டெலிஃபோன் நம்பர்களிலே நீங்கள் வாட்ஸ்அப்பாக செய்தியாக எங்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்தளியுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பகிர்ந்தளித்து அவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள். இந்த செய்திகளை உங்கள் மத்தியிலே கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கையிலே கட்டாயமாக வேத புத்தகம் இருக்க வேண்டும். மன்னா மழை என்ற சேனல் வந்த உடனேயே உங்கள் வேதாகமத்தை உங்கள் கையிலே வைத்து அந்த செய்திகளை கொடுக்க வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்னா மழையில் நனைய மகிழ்வோடு உங்களை மறுபடியும் வரவேற்கிறேன். சங்கீத புத்தகத்திலிருந்து தொடர்பாக நாம் சங்கீதங்களை படித்து தியானித்து வருகிறோம். ஒருவேளை தொடர்பாக நாம் சிந்திக்கக்கூடிய இந்த செய்திகளை யாராவது எப்பொழுதாவது தவற விட்டிருந்தால், இந்த செய்திகள் எல்லாமே யூடியூப்பிலே தொகுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, mahimai.tv.com என்ற வெப்சைட்டிலும் சங்கீத செய்திகளின் தொகுப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். கடந்த தடவை நாம் 24ஆம் சங்கீதத்தை குறித்து நாம் சிந்தித்தோம். இந்த நாளில் 25ஆம் சங்கீதம். வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், கையில் இந்த வேத புத்தகத்தை வைத்து கொள்ளுங்கள். சில வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த வசனங்களை நீங்கள் அங்கே பாருங்கள். சிறிய சங்கீதங்கள் என்றால் எல்லா வசனங்களையும் வாசிப்பதற்கு குறிப்பிட்ட நேரத்தில் வாய்ப்புண்டு. நீளமான சங்கீதங்கள் என்றால் அந்த வசனத்தை நாம் பகுதியாக நான் வாசித்து அதற்குரிய தெளிவான செய்திகளை விளக்கப்பட்டு நீங்கள் கேட்பீர்கள். தாவீதின் சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. அடைப்புக்குறிக்குள்ளே தாவீது எழுதி பாடிய சங்கீதம். அந்த சங்கீதத்திலே 3 விதமான பிரிவுகள். முதலாவதாக கர்த்தருக்காக காத்திருப்போர் செய்யக்கூடிய விண்ணப்பம், கர்த்தருடைய சமூகத்திலே தரித்திருப்போர் அவரிடத்தில் செய்யக்கூடிய ஜெபம், காத்திருப்போர் விண்ணப்பம் என்று சொல்லலாம். முதல் 4 வசனங்களிலே நான் வாசிக்கும் பொழுது 25ஆம் சங்கீதம் முதல் 4 வசனங்கள். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன், என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகள விடாதேயும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்தரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உமது பாதைகளை எனக்கு போதியும் என்று இந்த சங்கீதம் ஆரம்பிப்பதாக நாம் பார்க்கிறோம். 25ஆம் சங்கீதம் முதல் 4 வசனங்களிலே பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்கள் செய்யக்கூடிய விண்ணப்பம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த காத்திருக்கக்கூடிய காட்சியை இன்னும் 15ஆம் வசனத்திலும் இந்த சங்கீதத்தின் இறுதி பகுதிகளிலும் கூட நாம் பார்க்கலாம். கர்த்தரிடத்திலே சங்கீதக்காரன் தன்னுடைய ஆத்துமாவை உயர்த்தி என்று சொன்னால் அவனுக்கு வேறு வழியே இல்லை. ஆண்டவரே அவனுக்கு கதி, ஆண்டவரே அவனுடைய நம்பிக்கை, ஆண்டவரை மட்டுமே அவன் சார்ந்து ஜீவிக்கக்கூடிய ஒரு நிலைமை. எனவே கர்த்தருடைய சமூகத்தில் தன்னுடைய ஆத்துமாவை உயர்த்தி ஜெபிப்பதாக பார்க்கிறோம். தன்னுடைய நம்பிக்கையை, தன்னுடைய முழு பற்றுறுதியையும் ஆண்டவரிடத்தில் காட்டுவதாக நாம் காணலாம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், உம்மை உறுதியாக பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் பூரண சமாதானத்துடன் அவனை காத்துக்கொள்வீர் என்று நாம் வாசிக்கிறோமே. அப்பேற்பட்ட பூரண சமாதானம் நம்முடைய வாழ்க்கையிலும் பொங்கி வழிய வேண்டுமென்றால் கர்த்தருக்கு காத்திருந்து ஜீவிக்கக்கூடிய ஜீவியம். அவர் செயல்படுவார், அவர் செயல்படுத்துவார், நம்முடைய தனிப்பட்ட காரியங்களிலே கலந்து கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு எண்ணம், நம்பிக்கை, விசுவாசம். கேலக்சிஸ், எத்தனையோ அண்ட சராசரங்களை தன்னுடைய சுண்டு விரலிலே வைத்திருக்கக்கூடிய ஆண்டவர் உங்கள் பேரிலே மனதாக இருக்கிறார் என்றால் எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு சமாதானம். கர்த்தர் நம்மேரிலே கரிசனையாக இருக்கிறார், நம்மை கண்காணிக்கிறார், ஒவ்வொரு நாளும் நம்மை காப்பாற்றி வழிநடத்த பிரயாசப்படுகிறார். இதெல்லாம் எதற்காக ஆண்டவர் செய்கிறார் என்றால், முதலாவதாக நாம் அவரால் படைக்கப்பட்ட அவருடைய சொத்து, நாம் அவருக்கு சொந்தம். இரண்டாவதாக ஆண்டவர் தம்முடைய இரத்த கரையம் செலுத்தி நம்மை மீட்டார்.
ரத்தம் சிந்துவது என்பது லேசான காரியமா? ஆண்டவர் படைப்பினாலே நாம் அவருக்கு சொந்தம், அவருடைய மீட்பினாலே நாம் அவருக்கு சொந்தம், அவருடைய அழைப்பினாலே நாம் அவருக்கு சொந்தம். ஆக நம் ஆண்டவருக்கு சொந்தக்காரர்கள் என்பதினாலே, நாம் ஆண்டவருடைய சொத்து என்பதினாலே ஆண்டவருடைய சமூகத்திலே தெரித்திருந்து நாம் விண்ணப்பம் பண்ணலாம். சில ஜெபங்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்கிறது, சில ஜெபங்களுக்கு படிப்படியாக பதில் கிடைக்கிறது, உடனடியாக இல்லை, கொஞ்ச நாள் கழித்து கிடைக்குது. சில ஜெபங்களுக்கு கொஞ்ச நாள் கழித்து அல்லது அதிக நாள் கழித்து ஆண்டவருக்கு சித்தமான வேளையிலே தான் கிடைக்கிறது. உடனடியான ஜெபம். பேதுரு சொல்லுகிறான், கடலிலே மூழ்கிறவன் கர்த்தாவே என்னை ரட்சியும் என்று சொன்ன உடனடியாக அவனை தூக்கி எடுத்தார் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். உடனடியான பதிலை ஆண்டவர் தருகிறார். படிப்படியாகவும் ஆண்டவர் பதில் தருவதாக பார்க்கிறோம். லாசருவுக்கு உயிர் கொடுத்தல், எப்பா பிரதோத்துவுக்கு சுகம் கொடுத்தல், இப்படி ஒரு சில அனுபவங்கள். தானியேலுக்கு அவனுடைய வியாதியிலிருந்து அவனை நீக்கி அவனை வாழ வைத்தல். எசேக்கியா 3 நாள் கழித்து அவனுக்கு சுகம் கொடுத்தல். சிலருக்கு உடனடியாக அல்ல, படிப்படியாக ஆண்டவர் பதிலளிக்கிறார் என்று சொல்லியும் நான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் ஒரு சிலருக்கு ஆண்டவர் சித்தமான வேளை, அவருடைய சமயம், அவருடைய நாள், அதிலே தான் ஆண்டவர் பலன் அளிக்கிறார். அதுவரை காத்திருக்க வேண்டும். முதலாவது ஜாமம், 2வது ஜாமம், 3வது ஜாமம், 4வது ஜாமம் என்று 4 ஜாமங்களாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய இரவு பிரிக்கப்பட்டிருக்கிறது. சீஷர்கள் கடல் அலையால் பாதிக்கப்பட்டு கடலின் கொந்தளிப்பின் ஊடாக கலங்கி கொண்டு படகிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது கத்துகிறார்கள், கதறுகிறார்கள். 1வது ஜாமத்திலே ஆண்டவர் வரவில்லை, 2வது ஜாமத்திலே ஆண்டவர் வரவில்லை, 3வது ஜாமத்திலே அவர் வரவில்லை, 4வது ஜாமத்திலே ஆண்டவர் கடலின் மேல் நடந்து வந்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 4வது ஜாமம், ஆண்டவருக்கு சித்தமான நேரம், ஆண்டவர் நியமித்த வேளை, காட்ஸ் அப்பாயிண்டட் டைம். அந்த வேளையிலே ஆண்டவர் வந்து அவர்களை காப்பாற்றினார் என்று சொல்லி மத்தேயு 14ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஆக சில ஜெபங்களுக்கு நாம் காத்திருக்க வேண்டும். ஏன்? அது கடவுளுடைய சித்தம். அந்த சித்தத்தை நாம் மதித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது ஏராளமான பலாபலன்கள் நமக்கு உண்டாகின்றன என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்காக காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது அந்த காத்திருக்கக்கூடிய நேரங்கள், சமயங்கள், நாட்கள் நம்மை ஆயத்தப்படுத்துகின்றன. பெரிய பெரிய காரியங்களுக்கு அந்த காத்திருப்பு நேரம் ஆயத்தப்படுத்துகின்றது. 2வதாக புது பலன் அடைகிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து பறக்கக்கூடிய அளவிலே பறக்கத்தக்கதாக புது பலன் அடைகிறோம். இப்போ இருக்கக்கூடிய பலன் போதாது, புதிய புதிய பலன்கள் நமக்கு தேவை. எப்பா? ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய வேளையிலே. காத்திருக்கக்கூடிய வேளை ஜெப வேளை, ஆராதனை வேளை. சில சமயங்களில் நெத்தியில், நெஞ்சில், வயிற்றில் சிலுவையை போட்டுக்கிட்டு அப்படியே ஏதோ ஜெபத்தை முணுமுணுத்துட்டு போகிறோமே, அப்படி அல்ல. சில ஜெபங்களுக்கு விடைகள் தாமதிக்கும் பொழுது நாம் காத்திருக்கிறோம். காத்திருக்கக்கூடிய வேளையிலே தான் ஆண்டவருக்கு அதிகமாக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். இடைவிடாத ஜெப வாழ்க்கைக்கு ஆண்டவர் நமக்கு பயிற்சி தரத்தக்கதாக ஆண்டவர் தாமதம் பண்ணுகிறார். காத்திருந்து ஜெபித்து விடைகளை பெற்றுக்கொள்கிறோம். சில சமயங்களில் காத்திருத்தல் என்பது விசுவாசத்தின் பரீட்சை உண்டு பண்ணுகிறது. 7ஆம் வகுப்பில் பரீட்சையா பாஸ் பண்ண 8ஆம் வகுப்பு. அதே மாதிரி பரீட்சைகளிலே நாம் நின்று ஜெயித்து விசுவாசத்திலே வல்லுநர்களாக மாறத்தக்கதாக இந்த காத்திருப்பு நேரம் நமக்கு அடிகோலுகிறது. காத்திருக்கீங்களோ? அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமோ? கலங்காதீங்க. கர்த்தர் உடனடியாக உங்களுக்கு பதில் கொடுத்திருக்கிறாரு, படிப்படியாக கொடுத்திருக்கிறாரு. ஆக கட்டாயமாக காத்திருந்தும் ஆண்டவரிடத்தில் ஜெபத்திற்குரிய விடையை, உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைக்குரிய தீர்வை ஆண்டவர் தருவார். அப்போ ஆண்டவர் முடியாதுன்னு சொல்லவே மாட்டார். ஏன்? அவர் சர்வ வல்லவர், எல்லாமே அவரால் முடியும். எனவே காத்திருந்து கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய காரியங்களை பெற்றுக்கொள்வது, ஆண்டவருடைய நன்மைகளை அனுபவிப்பது, விசுவாசத்தோடு விடைகளை பெற்றுக்கொள்வது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்திலே தெளிவாக நாம் வாசிக்கிறோம். சில சமயங்களில் காத்திருப்பதினால் உண்டாகக்கூடிய நன்மை என்னவென்றால், உடனடியாக பெறுவது நன்மை, காத்திருந்து பெறுவது பெரிய நன்மை. பெரிய நன்மை. விசுவாசம், விண்ணப்பம், விரோதம் இவைகளுக்கெல்லாம் மிஞ்சிய நன்மை காத்திருந்து பெறக்கூடிய நன்மை.
லாசருவுக்கு காய்ச்சல், சுகவீனம். உடனடியாக ஆண்டவர் செல்லவில்லை. அவர்கள் இன்னும் சில நாட்கள் காத்திருக்க வேண்டியதாக இருந்தது. மேலும் 2 நாள் ஆண்டவர் தங்கினாரே, பின்னர் போய் அவனுக்கு உயிரே கொடுத்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். உடனடியான நன்மை சுகம், காத்திருந்து பெறக்கூடிய நன்மை ஜீவன். எது பெருசு? காத்திருந்து பெறுவது பெரிய நன்மை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் காத்திருப்பதினால என்ன நன்மை என்றால், ஆண்டவரையே சார்ந்து இருக்கிறோம், ஆண்டவரையே நம்பி இருக்கிறோம். சில சமயங்களிலே அங்கே நன்மை கிடைக்காதா, இவர் உதவி செய்ய மாட்டாரா, இவர் இதை சமாளிக்க மாட்டாரா, இவர் நமக்கு ஒத்தாசை கொஞ்சம் தரமாட்டாரா என்று அங்கங்கெல்லாம் ஓடி பார்த்து முயற்சி செய்து சுருங்கி போகிறோம். ஆனால் கடைசியிலே கர்த்தரே கதி என்று விழுந்து காத்திருக்கும் பொழுது அவரிடமிருந்து வரக்கூடிய நன்மைகளை அதிக சந்தோஷத்தோடு சுதந்திரித்து கொள்கிறோம். ஆண்டவர் பேரிலே உறுதியான நம்பிக்கை நமக்கு கிடைக்கிறது. காத்திருப்பதனாலே கர்த்தர் மட்டுமே இதை செய்ய முடியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். நீடிய பொறுமை நமக்கு நிலைவரமான சந்தோஷத்தையும் நிச்சயமான விடையையும் கொடுக்கிறது என்பதை அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பின்னர் காத்திருத்தல் சில அரிய திட்டங்களை நாம் வகுக்க அடிகொள்கிறது. சில சமயங்களில் காத்திருக்காமல் உடனடியாக நன்மைகளை பெறும் பொழுது அப்பப்போ நன்மைகளை அனுபவித்து அப்படியே கடந்து செல்கிறோம். ஆனால் காத்திருக்கக்கூடிய வேளைகளிலே கர்த்தருக்கடுத்த திட்டங்கள், நம்முடைய ஜீவியத்திற்கடுத்த திட்டங்களை வேதத்தின் அடிப்படையில் நாம் சிந்திக்கத்தக்கதாக, தீர்மானிக்கத்தக்கதாக, திட்டம் இடத்தக்கதாக காத்திருக்கக்கூடிய வேளைகள் நமக்கு உதவி செய்கின்றன. இந்த காத்திருக்கக்கூடிய வேளைகளிலே ஆண்டவர் தம்முடைய வழிகளை நமக்கு போதிக்கிறார், தம்முடைய பாதைகளை நமக்கு தெரியப்படுத்துகிறார். இதையெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 4ஆம் வசனத்திலே, 25ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே பாதைகளை போதிக்கிறார். 4ஆம் வசனத்திலே பாதைகளை தெரிவிக்கிறார். அதை 4ஆம் வசனத்திலே போதிக்கிறார். 5ஆம் வசனத்திலே நடத்துகிறார். அது மட்டுமல்ல, நம்பிக்கையையே ஆண்டவர் ஊட்டுகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக காத்திருப்போர் விண்ணப்பம், இரண்டாவதாக கர்த்தருடைய வழிகள். கர்த்தருடைய வழிகள் நமக்கு தெரியப்படுத்தப்படுகின்றன. ஏற்கனவே சொன்னது போல அவருடைய பாதைகள், அவருடைய நடத்துதல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தெரிவிப்பதாக, போதிப்பதாக 4ஆம் 5ஆம் வசனங்களிலே நாம் காண்கிறோம். கர்த்தருடைய வழிகள், ஆண்டவர் தம்முடைய வழிகளை நமக்கு போதிக்கிறார். எல்லாருக்கும் போதிப்பதில்லை. உலகம் குழப்பத்திலே கிடக்கிறது. அரசியல்வாதிகள் குழப்பத்தில் கிடக்கிறார்கள், அதிகாரிகள் குழப்பத்தில் கிடக்கிறார்கள். பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் குழம்பிக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய வழிகள் நமக்கு போதிக்கப்படுகின்றன என்று சொல்லி 5ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை, ஏறக்குறைய கடைசி வசனம் வரை கர்த்தர் நமக்கு காட்டக்கூடிய வழிகளை குறித்து நாம் இந்த சங்கீதத்திலே பார்க்கிறோம். எப்படி ஆண்டவர் நமக்கு தம்முடைய வழிகாட்டுதல்களை கொடுக்கிறார், கர்த்தருடைய சித்தத்தை நாம் கண்டுபிடிப்பது எப்படி, ஆண்டவர் காட்டக்கூடிய வழிகளிலே நாம் நடக்க ஆண்டவர் என்ன ஆதாரங்களை நமக்கு கற்பிக்கிறார் என்று சொல்லி பார்த்தால், 5ஆம் வசனத்திலே 6ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது, 5ஆம் வசனம் அங்கே நான் வாசிக்கும் பொழுது, உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் என்று சொல்வதாக வேதத்திலே நான் வாசிக்கிறோம். ஆக ஆண்டவர் தம்முடைய சத்தியத்திலே நம்மை வழி நடத்துகிறார் என்று சொல்லி 5ஆம் வசனத்தில், இன்னும் 10ஆம் வசனத்திலும் நாம் படிக்கிறோம். ஆண்டவருடைய சத்தியம்னா என்ன? குறிப்பாக 3ஆக நாம் அர்த்தம் கொள்ளலாம். முதலாவதாக இயேசு, அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே அதை குறித்து பார்க்கிறோம். இரண்டாவதாக சத்தியம் என்றால் என்ன? ஆண்டவருடைய வசனம். உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். சத்திய வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபம், நம்முடைய பாதைக்கு வெளிச்சம் என்று சொல்லி 119ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம். ஆக வழிகாட்டியாகி இயேசு நமக்கு வழி காட்டுகிறார். எப்படி வழிகாட்டி நமக்கு வழி காட்டுகிறார் என்றால், வேத வசனத்தின் மூலமாக. வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு வெளிச்சத்தை தருகிறார். அவருடைய வெளிச்சத்திலே நாம் நடக்கிறோம்.
ஒருவர் கையில் டார்ச் லைட் இருந்தால் அதை காட்டின உடனே அந்த வெளிச்சத்திலே வழி நடப்பார். அதுபோல ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய சத்தியம், சத்திய வேதம், சத்திய வேதாகமம் ஒவ்வொரு நாளும் நமக்கு வழிகாட்டுகிறது. ஆண்டவருடைய வழிகளை நாம் கண்டுபிடிப்பது எப்படி? அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்வது எப்படி? சத்தியம், வேதம். அதை மறந்து விடாதிருங்கள், விட்டு விடாதிருங்கள். மூன்றாவதாக, சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை வழிநடத்துவார் என்று ஆவியானவரை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக முதலாவதாக, சத்தியம் என்றால் இயேசு, அவரை பின்பற்ற வேண்டும். இரண்டாவதாக, சத்தியம் என்றால் வேதம், அதை வாசித்து தியானித்து கை கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, சத்திய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். அவருடைய ஆளுகைக்குள்ளாக நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொண்டு அவருடைய நடத்துதலின் அடிப்படையிலே நாம் வழி நடக்க வேண்டும். ஆவியானவர் நம்மை எப்படி நடத்துவார்? ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டேன், மெல்லிய குரல் கேட்டேன் என்று சிலர் சொல்வார்களே, அப்படி அல்ல. மெல்லிய குரல் கேட்கலாம், அது சரியாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம், அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். என்ன சத்தத்தை கேட்டாலும் சரி, அதற்கெல்லாம் வேத வெளிச்சத்திலே ஆதாரம் இருக்க வேண்டும். வேத வசனத்திலே ஆதாரம் இல்லை என்றால் எதுவும் சத்தியமல்ல. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. எனவே குறைவற்ற வேதம், அதை விட்டுவிடாமல் அந்த வேதத்தின் அடிப்படையிலே ஆவியானவர் சொல்லக்கூடிய காரியங்களை நாம் புரிந்து கொண்டு வழிநடக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். இன்னும் இரண்டாவதாக பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வழிகளை கண்டுபிடிப்பது. முதலாவதாக சத்தியம், இரண்டாவதாக சாந்தம். இந்த 25ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். சாந்தம் நமக்கு அது ஒரு காந்தம். அந்த சாந்தத்தை தரித்து கொண்டு உங்களுடைய சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது என்று சொல்லி பிலிப்பியரில் வாசிக்கிறோமே. சாந்தம் உள்ளவர்களுக்கு தம்முடைய வழிகள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே ஒரு வழிகாட்டி, நியாயப்பிரமாணத்தை எழுதினவன், வேத புத்தகத்தை எழுதி கொடுத்தவன், அந்த வழிகாட்டி என் வீட்டிலே எல்லா இடத்திலும் சாந்தமும் உண்மையும் உள்ளவன் என்று சொல்லி ஆண்டவர் மோசேயை குறித்து பாராட்டினதாக நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு ஆண்டவருடைய வழிகள் காட்டப்படுகின்றன. அந்த வழிகளிலே அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவரும் திருவுளம் பற்றினதாக மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சாந்தம் ஒருன்னு இருந்தால் வழிகள் தெரியாது. கோபத்தை கொப்பளித்து கொண்டிருந்தால் வழிகள் தெரியாது. எரிச்சல் உள்ளவர்களுக்கு வழியே தெரியாது. சாந்தம். அமைதியாக இருங்கள், ஆண்டவர் ஆண்டு கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆளுகை கிறிஸ்துவிலே இருக்கிறது, உங்களுடைய அடைக்கலம் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன், உன்மேல் உன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 32ஆம் சங்கீதத்திலே யாருக்கு? அமர்ந்திருக்கக்கூடிய சாந்த குணம் உள்ளவர்களுக்கு. ஆக முதலாவதாக சத்தியம், இரண்டாவதாக சாந்தம், மூன்றாவதாக பார்க்கும் பொழுது வேதத்தின் அடிப்படையில் காணும் பொழுது சர்வ வல்லவருக்கு பயம். ஏன் பயம்? அவர் சர்வ வல்லவர், அனந்த ஞானம் உள்ளவர், அளவற்ற அன்புள்ளவர். அவருக்கு பயந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. நம்மிடத்தில் சர்வ வல்லமை இல்லை, யாருக்கும் சர்வ வல்லமை இல்லை. ஆனால் தேவன் சர்வ வல்லமை பொருந்தியவர். வல்லமையுள்ள கர்த்தருக்கு பயத்தோடு பயபக்தியோடு நாம் வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. 12 முதலாக வாசிக்கிறேனே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் என்றெல்லாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், சர்வவல்ல தேவனிடத்திலே பயந்து பயபக்தியோடு வாழ்கிறவர்கள், இவர்களுக்கு கர்த்தருடைய சித்தம் என்னவென்று தெரியும், அவருடைய இருதயம் என்னவென்று புரியும், அவருடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதை அவர்கள் அறிவார்கள்.
வேதத்தின் அடிப்படையிலே கர்த்தருடைய சித்தம் அவர்களுக்கு போதிக்கப்படும், புலப்படும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆமா, ஆண்டவருக்கு பயப்படுகிறீர்களா? ஆதாமை போல பயந்து நடுங்குகிறீர்களா என்று கேட்கவில்லை. ஆபிரகாமை போல தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் என்று ஆண்டவரிடத்தில் சர்டிபிகேட் பெறுகிறீர்களா? நற்சான்றிதழ் நீங்கள் பெறுகிறீர்களா? பெற்றிருக்கிறீர்களா? இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இதனால் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் அவனுக்கு ஒரு சாட்சி பகர்ந்தாரே. ஆதியாகமம் 22:12 அப்பேற்பட்ட சாட்சி. கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம். எப்படியெல்லாம் இந்த கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் நமக்கு வரும்? கர்த்தருக்கு பயப்படுவது ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. ஞானம் என்றால் என்ன? ஞானமாய் வாழ்வது, ஞானமாய் வழி நடப்பது. கர்த்தர் ஞானம் உள்ளவர்களுக்கு, தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு தம்முடைய அறிவை, வழியை, புத்தியை, ஞானத்தை தெரியப்படுத்துகிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் ஆண்டவருக்கு முதலிடம் முக்கியத்துவம் கொடுப்பது. ஆபிரகாம் எனக்கு ஈசாக்கு முக்கியமில்லை, யெகோவாவாகிய தேவன் தான் முக்கியம். அந்திய காலத்தில் நான் பெற்ற அற்புதமாகிய ஈசாக்கு முக்கியமல்ல, ஆண்டவருக்கு நான் செய்ய வேண்டிய அர்ப்பணம் எனக்கு முக்கியம். அற்புதம் அல்ல, அர்ப்பணம் என்று சொல்லி ஈசாக்கை பலிபீடத்திலே அர்ப்பணம் செய்த பொழுது அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று மெச்சப்பட்டான், அறிக்கை பெற்றான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, தீமைக்கு விலகுகிறதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று சொல்லி நீதிமொழிகள் 8:13 வாசிக்கிறோம். தீமைக்கு விலகுதல், பாவத்திற்கு விலகி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. மூன்றாவதாக திருமறை தியானம். ஆண்டவருடைய வசனத்தை தியானம் செய்கிறவர்களுக்கு ஞானம் உண்டு. அவர்களுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து வழியை தெரிய பண்ணுவார். நீதிமொழிகள் 2 முழுவதிலும் கர்த்தர் தரக்கூடிய ஞானம், அவருக்கு பயந்தவர்கள் இவர்களிடமிருந்து கிடைக்கப்பெறக்கூடிய ஞானத்தை குறித்து அந்த அதிகாரம் நமக்கு அறிவிக்கிறது. ஆக சர்வ வல்லவருக்கு பயந்து வாழக்கூடிய வாழ்க்கை. நோவா மிகுந்த பயபக்தி உள்ளவனாகி தன்னுடைய குடும்பத்தை ரட்சிக்க பேழையை உண்டு பண்ணினான் என்று சொல்லி எபிரேயர் 11 வாசிக்கிறோமே. பயபக்தி என்ன அர்த்தம்? என்ன காரணம்? எதிலே இந்த பக்தி விளங்குகிறது? குடும்ப ரட்சிப்பு. உங்க குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா? மனைவி அல்லது கணவன் அல்லது பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? எந்த ஒரு நபர் குடும்ப ரட்சிப்புக்காக வாழ்கிறாரோ, குடும்ப ரட்சிப்புக்காக ஆவணம் செய்கிறாரோ, போதிக்கிறாரோ, விண்ணப்பம் பண்ணுகிறாரோ, ஆலோசனை கொடுக்கிறாரோ, ஆத்தும ஆதாயம் பண்ணுகிறாரோ, அவரிடத்திலே சர்வ வல்லவரை பற்றிய பயம் உண்டு. அந்த பயம் இருந்தால் கர்த்தருடைய வழிகள் அவர்களுக்கு, அப்பேற்பட்டவர்களுக்கு கிடைக்கப்பெறும். அது மட்டுமல்ல, முதியோர்களை கனம் பண்ணுதல் கூட கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் என்று சொல்லி லேவியராகமத்திலே நாம் பார்க்கிறோம். முதியவர்கள் நம்மை விட பெரியவர்கள், அவர்கள் ஊழியக்காரர்களாக இருக்கலாம், போதகர்களாக இருக்கலாம், தாத்தா பாட்டியாக இருக்கலாம், நாம் தெருவிலே சந்திக்கக்கூடிய பெரியவர்களாக இருக்கலாம். எந்த ஒரு வயது முதிர்ந்தவரும் கனம் பண்ணப்பட வேண்டும். எப்படி நாம் கனம் செய்ய வேண்டும்? பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கீங்களா? ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கீங்களா? பக்கத்தில் ஒரு முதியவர் 60 வயதிற்கு மேற்பட்டவர் நின்றால் எழும்பி நின்று இடம் கொடுங்கள். அது மட்டுமல்ல, ஐயா வணக்கம் என்று சொல்லுங்க, அல்லது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லுங்க. அவங்கள வாழ்த்துங்க, அவங்களுக்கு வணக்கம் செலுத்துங்க, அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யுங்க. முதியோரை கனம் பண்ணுதல் கூட கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். ஆக இப்பேற்பட்ட பயம், கர்த்தருடைய பயம் நமக்கு இருந்தால் 12 முதல் 14 வசனங்களிலே ஆண்டவர் வழிகளை போதிக்கிறார், நன்மைகளை தருகிறார், சந்ததியை, நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறார், தம்முடைய பரம ரகசியங்களை எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், நம்மோடு உடன்படிக்கை பண்ணுகிறார் என்று சொல்லி வேதம் அறிவிக்கிறது. இன்னும் 21 வசனத்திலே, கடைசி வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, தேவனே இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். எதிர்காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரை கடந்த காலத்திலே கர்த்தர் செய்தார், நினைத்தார், நன்மை செய்தார், வழிகாட்டினார் என்றெல்லாம் பார்த்துவிட்டு இப்போ மீட்டுவிடும் என்று எதிர்காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் செய்வார், நிச்சயமாக வழி காட்டுவார், சத்தியத்தை போதிப்பார், அவருடைய வழிகளை நாம் கண்டுபிடித்து விழலாம்.
தெரிந்து கொள்ளலாம். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? கொஞ்சம் பொறுத்திருக்க வேண்டும். சற்று தாமதத்தோடு ஆண்டவர் இதை செய்வார். உடனடியாக அல்ல, படிப்படியாக அல்ல, சற்று தாமதம், கொஞ்சம் தாமதம் பண்ணி ஆண்டவருடைய வழிகளை தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக காத்திருப்போர் விண்ணப்பம், இரண்டாவதாக கர்த்தருடைய வழிகள், மூன்றாவதாக கர்த்தருடைய தாமதம். அதன் மூலமாகவும் கர்த்தருடைய வழிகளை நாம் தெரிந்து கொள்ளலாம், ஆண்டவருடைய ஆசீர்வாத நன்மைகளை பெற்று கொள்ளலாம். ஒரு தண்ணீர் தொட்டி, அக்கா முகத்தை கழுவுறாங்க, மூக்குத்தி தவறி கீழே விழுந்து விட்டது. தேடி தேடி பார்க்காங்க, கையெல்லாம் வைத்து அங்கே இங்கே உரசி பார்க்காங்க, அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. பக்கத்தில் இன்னொரு அக்கா வராங்க, என்ன செய்கிற, முகமெல்லாம் சோர்ந்து போயிருக்க, என்ன விஷயம் என்று கேட்டதற்கு, அக்கா என் மூஞ்சியை கழுவுனேன், மூக்குத்தி கீழே விழுந்துட்டு தண்ணியெல்லாம் இப்போ கலங்கி போச்சு, அழுக்காகி போச்சு, அவங்க இதை கேள்விப்பட்டா ரொம்ப சண்டைக்கு வருவாங்க, நான் கலங்கி போயிருக்கேன்னு சொல்லி அழுதுட்டாங்க. அப்போ வந்த அக்கா சொன்னாங்க, தண்ணி கலக்கிக்கிட்டே இருக்காத, கொஞ்சம் பொறு, தண்ணி தெளியட்டும், அதுக்கு பிறகு நீ கண்டுபிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த அக்கா காத்திருந்தாங்க. தண்ணி, அழுக்கு, கலங்கல் எல்லாம் தெளிஞ்சு எங்கேயோ மின்னுன மாதிரி தெரிஞ்சிச்சு. இது கையை நீட்டுனாங்க, விரலை வச்சு எடுத்துட்டாங்க மூக்குத்திய. சில சமயங்களில் கர்த்தருடைய வழிகளை கண்டுபிடிப்பது, கர்த்தருடைய சித்தத்தை கண்டுபிடிப்பது, கர்த்தருடைய இருதயத்தை தெரிந்து கொள்வது காத்திருக்க வேண்டும், பொறுமையோடு இருக்க வேண்டும், நீடிய பொறுமையோடு நாம் தரித்திருக்க வேண்டும். அப்படி காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வழிகளை தெரிவிப்பதாக நாம் வேதத்திலே தெளிவாக நாம் வாசிக்கிறோம், தெளிவாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஆக முதலாவதாக காத்திருப்போர் விண்ணப்பம், இரண்டாவதாக கர்த்தருடைய வழிகள், மூன்றாவதாக காக்கக்கூடிய தெய்வம். நம்மை ஆண்டவர் காத்து அருளக்கூடிய தெய்வம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கடைசி சில வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, 18 வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னியும், என் சத்துருக்களை பாரும், அவர்கள் பெருகியிருந்து உக்கிர பகையை என்னை பகைக்கிறார்கள், என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், உம்மை நம்பியிருக்கிறேன் என்று தொடர்ந்து சொல்வதாக பார்க்கிறோம். ஆண்டவர் காத்தருளக்கூடிய ஆண்டவர். அதற்கு என்ன செய்ய வேண்டுமாம்? அடுத்த வசனத்திலே உத்தமத்தோடும் நேர்மையோடும் ஆண்டவருடைய சந்நிதியிலே காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி 21 வசனம் 22 வசனம் நமக்கு அறிவிக்கிறது. 3 காரியங்களை கற்றோம். 1, காத்திருப்போர் விண்ணப்பம். 2, கர்த்தருடைய வழிகள். 3வதாக நம்மை காத்தருளும் தெய்வம். அப்படிப்பட்ட ஆண்டவரிடத்தில் உத்தமத்தோடு வாழ்வோம், நேர்மையோடு நாம் ஜீவிப்போம், கர்த்தருக்கு காத்திருப்போம். காத்திருத்தல் கவலையான அனுபவம் அல்ல, களிப்பான அனுபவம். அந்த அனுபவத்திலே அநேக ஆசீர்வாதங்களை பெற்று மகிழ்வீர்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துவீர்கள். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்புள்ள ஆண்டவரே, உம்மிடத்திலே எங்களுடைய விண்ணப்பங்களை அருளி செய்யும் பொழுது நீர் எங்களை வழிநடத்துவது மட்டுமின்றி எங்களுடைய வழிகள் எல்லாவற்றிலும் எங்களை காத்துக்கொள்வீர். எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்துவீர். உண்மையோடும் நேர்மையோடும் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்வீர். எனவே உண்மையே சார்ந்து நாங்கள் வாழத்தக்கதாக எங்கள் ஆத்துமாக்களை உறுதிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.